வெல்கம் பேக் டு மின்மினிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லஞ்சு ப்ரான் பிரியாணி அண்ட் ப்ரான் 65. கடாய் சூடானதும் நெய் எண்ணெய் ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்ல ப்ரௌன் கலராக வதங்கி வரணும். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு வதங்கலாம். நல்லா அடிகனமான நமக்கு பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஈவனாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், அந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிட்டு அது சுருங்கின உடனேயும் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, இதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனேயும் இதில் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், கரம் மசாலா இது 2ம் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு. இதுவும் இந்த எண்ணெயோடு சேர்த்து பாருங்கள், கலர் நல்லா சேர்ந்து வதங்கி வந்த உடனேயும் 2 தக்காளி, 3 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது 1/2 கேஜி ப்ரானுக்கு 1/2 கேஜி ரைஸ். தக்காளி இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோம்னா ஃபுல்லாக நல்லா சூப்பராகவே இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இது பிரியாணியில் எங்கும் தெரியாமலும் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரான் இது எல்லாமே நல்லா வதங்கின உடனேயும் சேர்க்கணும். ஏன்னா ப்ரான் நமக்கு நிறைய குக் ஆகக்கூடாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இதுவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இது நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ப்ரான் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறமா எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே மசாலாவோட கோட் ஆகி வந்திருக்கு. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு காரெல்லாம் இந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிட்டு இது ஒரு மீடியமில் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியும் அரிசியும் நமக்கு ஈக்குவல் லெவல் வரும்போது தம் போட்டுக்கலாம். நல்லா நமக்கு ஃப்ரை பண்ணும் போதே அந்த ப்ரானோட வாசனை நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போது வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணியோடது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரான் பிரியாணி செய்கிறது. கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆன உடனேயும் அடியில் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா பாருங்கள், ரைஸ் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வெந்து சாஃப்டாக நல்லா இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ப்ரான் 65 இது ஒன்றா சேர்த்து போடக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டு தான் ஃப்ரை பண்ணிக்கணும். இதுவுமே நமக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சூவியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனேயும் ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்துக்கிட்டு லன்ச் சர்வ் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டை, அடுத்து ரொம்ப வாசனையான டேஸ்டான ப்ரான் பிரியாணி. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, அடி பிடிக்கல, எதுவுமே கிடையாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரான் ஓவர் குக்கெல்லாம் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருந்தது. ப்ரான் 65 இதுவும் சூப்பராக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.